சிசிலி டீச் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ என்னென்னா தட்டைப்பயிறு, சேவக்கிழங்கு, கருவாடு, புளிக்குழம்பு, அதாவது காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/4 கிலோ சேமக்கிழங்கு, அதாவது பால் சேம்பு அந்த கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த கிழங்கை சேர்த்துட்டு இந்த கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கிழங்குல உப்பு பிடிக்கணும்ல, அதனால் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது பாத்திரத்தில் அந்த கிழங்கு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம ஒரு 4 காஞ்ச மிளகாய், 4 காஷ்மீர் வத்தலை வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அடுத்து வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு இது எல்லாமேட்டு. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 7 8 எடுத்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன், பெரிய லெமன் சைஸ் புளி. அடுத்து தட்டைப்பயிறு. இந்த தட்டைப்பயிரை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த தேங்காயில் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு மசாலா வந்து இந்த மசாலா வந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு வந்து. அடுத்து ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் ஒரு தக்காளி, 2 தக்காளி எடுத்துருக்கேன். ஒன்று வந்து தாளிக்கிறதுக்கு, ஒன்று வந்து அரைக்கிறதுக்கு. அதில் ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இதோடய அந்த மிளகாவெல்லாம் ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்துட்டு இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா திரியாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. அடுத்து இதான் கருவாடு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கருவாடை வந்து ஒரு பெரிய துண்டாக ஒரு துண்டு எடுத்துருக்கேன். இதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயத்தை பொரிய விட்டுக்கோங்க. இந்த வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இப்படி தாளிப்பு கொடுத்து தாங்க செய்யணும் நம்ம வந்து குழம்பு வந்து. இப்போ இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்ல கலர், நல்ல ப்ரௌன் கலர் ஆகந்தனிக்கும் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதிலே நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா சேர்ந்து நல்லா வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கிட்டு இந்த வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ தக்காளியை வந்து சேர்த்துடலாம். இந்த தக்காளி வந்து நல்லா கரையணும். இப்போ இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நம்ம கிழங்குல கொஞ்சம் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த தண்ணியை வந்து புளி கரைசலை வந்து ஊற்றிக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடாமல் குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைசலை ஊற்றிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஊற்றிக்கலாம். காரம் பத்தாதவங்க ஒரு ஸ்பூன் வேணால் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் இந்த புளி கரைசலும் நல்லா கொதிக்கணும். பச்சை வாசனை போக கொதிக்கணும். கொதி வந்ததுக்கு பிறகு இதில் நம்ம வந்து வேக வச்சுருக்க கிழங்கை வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆகிட்டா குழம்பு வந்து அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. இது வந்து கெட்டியாக தொட்டுக்க மாதிரி சாப்பிட்டா தான் இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம பாருங்க, நல்லா கொதிச்சிடுச்சு குழம்பு வந்து. இப்போ இதில் நான் கிழங்கு வந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதிலேட்டு நம்ம தட்டைப்பயிரையும் வந்து சேர்த்துடலாம். தட்டைப்பயிறு வந்து ஒரு 2 விசில் விட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நல்லா ஊறி இருக்குது. அதுக்கு மேலே வெந்துச்சுன்னா குழஞ்சிரும் பயிர் வந்து. அதனால் ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தட்டைப்பயிறு சேர்த்தாச்சு. இப்போ 2 சேர்த்து நல்லா கொதி வரணும். ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அப்படியேட்டு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கருவாடு கழுவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. கருவாடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து விட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடு வந்து சீக்கிரம் வந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நல்லா இது வந்து என்ன கருவாடுனா மஞ்சப்பாறை கருவாடு.
இந்த கருவாடு தான் சேர்த்தா தான் நல்லா மணமாகவும் குழம்பு வந்து நல்லாவும் இருக்கும். கடைசியாக நம்ம வந்து இதில் மல்லித்தழை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து குழம்ப வந்து இறக்கிடலாங்க. இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நல்லா காரசாரமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு சேமங்கிழங்கு கருவாடு குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த சேமங்கிழங்கு புளிக்குழம்புனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த கருவாடு தட்டைப்பயிறு சேர்த்துருக்குல, அதில் இன்னும் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. இதேமாரி வீடியோஸ் பார்க்கணும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணி விட்டுக்கோங்க.